இந்த ஸ்கை பார்க்கில் கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை விடவே இந்த இடத்துல கொஞ்சம் பேரட் டைப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. நல்லா பெருசாகவும் இருந்தது இடம். இங்கே நிறைய டைப் ஆஃப் பேரட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து கையில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த கையில் அதோடைய அந்த சீட்ஸ்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டதோ அது அழகாக வந்து உட்காருது. ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பேரட்லாம் இருந்தது இங்கே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருந்துச்சு. அதெல்லாம் என்னடா டைப்புன்னு ஒன்றும் தெரியலை. ஆனால் அழகழகாக இருந்ததுங்க. எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலை. ஸோ அதனாலேயே வந்து இது மாதிரி ஒரு டிக்கெட் போட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுனால அதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த டிக்கெட்டோடைய பைசா அதுங்களுக்கு வந்து உதவும். அப்புறம் வந்து நாங்கள் இந்த பக்கமாக மொல்லமாக பாருங்க, இது போகிற வழி ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு பேரட்ஸ்லாம் வச்சுருக்க இடம் மட்டுமே தான். ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்காது. எங்கேயும் வந்து தப்பிச்சு போகிற மாதிரியே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து அதுங்க ரொம்ப ஃப்ரீடமாக வந்து சுற்றி திரியிற மாதிரி நல்லா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் பாருங்கள் கையில் வந்து இது பண்ணி வச்சுட்டு அந்த இதை வந்து குத்தி குத்தி அது சாப்பிட்டுட்ருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயம் இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு குட்டி இது தானே, அதனால் வந்து ரொம்ப பயம் இல்லை. பெருசாக ஒன்று உட்காரும் போது தாங்க ரொம்ப பயந்து போயிட்டேன் நான். இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கிளி, அதனால் மூஞ்சில் எவ்வளோ ஒரு பயம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. பயந்துக்கிட்டே அதோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம்.